ஹலோ மைடியர் படிஸ், வெல்கம் பேக் டு சினி ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஜனநாயகன் படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் அந்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு பேரே வரலாறு. ஸோ அதான் பாட்டோடைய டைட்டில். இதுக்கு முன்னாடி வந்து இந்த பாட்டோடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவே வந்து ஒரு மாதிரி நல்லா அனிமேஷன் அந்த வைப்பில் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பிஜிஎம் வந்து ஆல்ரெடி நம்ம கேட்டது தான். அந்த தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு கிளிம்ஸ் விட்டாங்கள்ல, அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோர் அதில் வரக்கூடிய பிஜிஎம் தான். ஸோ அதோட ஃபுல் லென்த் சாங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துட்டு வந்துடுவோம். 3 minutes 54 seconds. Wow. ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் தரமானவன். உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும், இடிதிரையில் பார்த்தா மனம் கரைஞ்சே போகும். நீ தூணா நின்னா ஒரு இனவே வாழும், நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். உனக்கே ஒரு யுத்தம் இனியே, உயிரே உடலாந்த துளியே. செமையா இருக்குங்க. உயிரின் உயிரே அழியாது வாலின் கதையே, முடியாது ரத்தக்கரையே. களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. இருக்கும் பயமே. லிரிக்ஸ் ஃபயரா இருக்கு. வாவ், எங்கடா ஹூக் ஸ்டெப்பே இல்லைன்னு நினைச்சேன். வாட் யா கோர் பிளாட். ஐகானிக் செல்ஃபி மூமெண்ட். லிரிக்ஸ் வீடியோவும் செம்மையா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் அதெல்லாமே சூப்பராக இருக்கு. இவன் வெறி உறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் மொழி வணங்காதே, புயல் தலை கோதாதே. முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே, இவன் புகழ் அழியாதே, சிங்கம் இறையாகாதே. கோடி மாலைகள் நீ எங்க போன போதும் போகும் வழியே இவன் விடியே ஒரு மழையா தெரிக்கும். அந்த சந்தோஷம் நாங்க நன்றி சொல்லும் நேரம், எங்க மனமே உனதிலே எங்க கனவா சுமக்கும். லிரிக்ஸ் செம்மையா இருக்குங்க. உயிரே உடலாந்த துளியே, வருவேன் ஒரு பக்கத் துணையே. உயிரின் உயிரே அழியாது வாலின் கதையே, முடியாது ரத்தக்கரையே. களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன் தானே. அந்த அனிமேஷன்ல காட்ட அப்படியே ஒரிஜினல் பிக் காட்டுறாங்க பாருங்க. ஒரு யுகமே காணாத மக்கள் மன்னன் பிறந்தாரு. Yeah. தமிழ் மண்ணின் தரமானவன். என் தளபதி. I love the person, I loved it. பின்னாடி அந்த ஃபிளாஷ் வருது பாருங்க. Wow. கண்டிப்பாக இது தேட்டரில் பிளாஸ்ட் மூமெண்ட்டு தான். பாட்டு வெறித்தனமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மாண்டேஜ் சாங் அப்படி தான் இருக்கும். லிட்ரலி ஒரு விரல் புரட்சி, அப்புறம் அந்த தீ தளபதி அந்த வைப்பில் அந்த ஜோனில் தான் இருக்க போகுது இந்த பாட்டு. ஸோ அதில் தளபதியோட ஹூக் ஸ்டெப்பு இதெல்லாம் அது நமக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்குது.
ஸோ எல்லாத்தையும் தாண்டி வந்து விவேக்கோட லிரிக்ஸ் வந்து ஃபயராக இருக்குங்க. அதோ அந்த முக்காலத்தில் யாருமே இணை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பீக் ரைட்டிங். அதெல்லாம் அப்படி அந்த ஒரு ஃபேன் பாயாக அப்படி இருந்து யோசிச்சா தான் வரும். அவர் சொல்லவா வேணும், தளபதிக்குனாலே அவர் வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக தான் பண்ணுறாருங்க. அந்த லிரிக்ஸோட அந்த ஒரு வார்த்தையோட அர்த்தமும் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்காக எழுதின எல்லா லிரிக்ஸுமே வந்து அப்படி பீக்காக இருக்கும். எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். அது ஓகே. அந்த மியூசிக்காகவே நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குது. அது அனிருத் ஹேட்ஸ் ஆஃப். அது வேறு லெவல். ஸோ அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ இதான் லாஸ்ட் மூவியாக விஜய் சாரோடது. ஸோ அதனால் வந்து என்னோடய மொத்த எஃபர்ட்டையும் அது போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு பாட்டிலுமே தெரியுது. ஸோ தளபதி கச்சேரி அது ஒரு மாதிரி பார்ட்டி வைப்பில் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான மோடில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. இது வந்து படத்தில் ஒரு முக்கியமான சீக்வன்ஸில் வரக்கூடிய பாட்டுன்ற மாதிரி இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குங்க. அதுவும் அந்த தளபதி அந்த ஹூக் ஸ்டெப் போடுறக்கூடிய அந்த போர்ஷன் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன் அப்படின்னா, அது பார்க்க வந்து சிம்பிளாக ஃப்ரேமிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. அந்த பின்னாடி பீப்புள் இருக்கிறதாகட்டும், அதுக்கு பின்னாடி வந்து அந்த லைட்டிங் வந்து இருக்கிறது, அதில் ஃப்ளாஷ் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஃப்ரேமாக வந்து செமையாக செதுக்கியிருக்காங்க. அதெல்லாம் அதான் சொல்கிறேனே, அது ப்ரீ பிளான்டாக இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். பசங்க இதுக்கப்புறம் அந்த ஹூக் ஸ்டெப் போட ஆரம்பிச்சிருவாங்க ரீல்ஸில். நம்ம தளபதி எந்த பாட்டு ரிலீஸ் ஆனாலும் அந்த ஹூக் ஸ்டெப் பிடிச்சி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது சொல்ல வேணும். மற்றபடி அனிருத், தளபதி, விவேக் எல்லாருக்கும் தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு தரமான சாங் கொடுத்ததுக்கு. நான் என்னமோ நினச்சேங்க. நான் என்ன ஒரு மாதிரி யோசிச்சேன்னா, தளபதி கச்சேரி அளவுக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. சரி ஓகே, செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கலான்னு தான் வந்தேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொன்னல, எக்ஸ்பெக்டேஷன் அந்த லெவலில் ரீச் பண்ணிடுச்சுங்க. ஒரு படி போய் மேலே சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆயிடுச்சு. ஓகே, சூப்பராக இருக்குது பாட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ படம் ரிலீஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க, அடுத்து தேர்ட் சிங்கிளாக அடுத்து ட்ரெய்லரா அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் இது தளபதியோட கடைசி படம். செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறோம். அதான் பிளான். ஓகே, பாட்டு நல்லா இருக்குங்க. திரும்ப திரும்ப கேட்கலாம். ரீவாட்ச் ஒர்த்து உள்ள பாட்டு தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க.